கணம் நீதிபதி அவர்களே, எதிரில் இருக்கிற ரவுடி ராமகிருஷ்ணன் பட்ட பகல்ல அராஜகம் பண்றது, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது, கள்ளக்கடத்துல செய்யறது, அதுக்கு தடையா இருக்கிற போலீஸ்காரங்களை உயிரோடு கொளுத்துறது, இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்யற கூட்டத்தோட சம்பந்தப்பட்டவன். அது மட்டும் இல்ல, கே நகர் மார்க்கெட்ல இருக்கிற டீ கடை முதலாளிய கத்தியால குத்தி கொண்டதை என் கண்ணால பார்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் தேவராஜ், என் கட்சிக்காரர் ராமகிருஷ்ணன் பேர்ல இவ்வளவு பெரிய லிஸ்டையும் கொடுத்துட்டு கடைசியா கொலையும் செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்ன சார் இது? இந்த கொலையை என் கண்ணால பார்த்தேங்கிறேன், இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? சாரி இன்ஸ்பெக்டர், உங்களை தவிர வேற யாராவது பார்த்த ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கார அழகு என் கூட தான் இருந்தாரு, அவரும் இந்த கொலையை பார்த்தாரு. யுவர் ஆனர், ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கார அழகை விசாரிக்க அனுமதி கொடுக்கிறேன். சிங்காரழகன், சிங்காரழகன், சிங்காரழகன். மிஸ்டர் சிங்காரம், எதிரே நிக்கிற ராமகிருஷ்ணனை நீங்க பார்த்ததுண்டா? சார், அவர் கொலை செய்யும் போது நானும் இன்ஸ்பெக்டர் கண்ணால பார்த்து தான் சார் பிடிச்சோம். ஓஹோ, வேலிக்கு ஓனா சாட்சியா? சார், நான் பார்வைக்கு ஓனா மாதிரி இருக்கலாம், ஆனா சமயத்துக்கு தகுந்த மாதிரி பணத்துக்காக நிறம் மாறுற பச்சோந்தி இல்ல சார். நாங்க பார்த்தது உண்மை. உங்க ரெண்டு பேரை தவிர வேற மூணாவது ஆள் பார்த்த சாட்சி இருக்கா? என்ன சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏன் சார், வேற ஒரு ஆளை கூட்டிட்டு போயா கொலை செய்ய சொல்லி நாங்க பார்க்க முடியும்? நாங்க பார்த்ததுல என்ன சார் தப்பு? ஐ எம் சாரி மிஸ்டர் சிங்காரம், போலீஸ்காரங்க சொல்றத மட்டும் சாட்சி ஏத்துக்க முடியாது. உங்களை தவிர வேற சாட்சி இருக்கா? இதுக்கு அரசாங்க வக்கீல் மிஸ்டர் சந்திரசேகர் என்ன சொல்ல போறாரு? அவசரப்படாதீங்க மிஸ்டர் வேல்சாமி, அரசாங்க வக்கீல் என்ன சொல்லணுமோ அத சொல்லுவார். சாட்சியா கேக்குறீங்க? அந்த சாட்சியை செட்டப் பண்றது யாரு? நாம தானே. அந்த சாட்சி கோர்ட்ல இப்படித்தான் பொய் சொல்லணும்னு கத்து கொடுக்கறது யாரு? நாம தானே. ஒரு மணி நேரத்துல 1000 சாட்சிகளை கொண்டாந்து நிறுத்தி பேச வச்சுட்டுமா? யுவர் ஆனர், போலீஸ்காரங்க யாரை பிடிச்சிட்டு வந்து கூண்டுல நிறுத்தினாலும் அவன் தான் கொலைகாரன், குற்றவாளின்னு ஆர்கியூ பண்ண வேண்டியது. சாட்சிகள் இல்லைன்னா கூட புதுசா சாட்சிகளை செட்டப் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்க வக்கீலுடைய வேலை. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனா நான் அப்படி இல்லைன்னு கன நீதிபதி அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த கருப்பு கோட்டை மாட்டிட்டு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். என்ன அர்த்தம்? யாரோ ஒரு உண்மையான போலீஸ்காரன் யாரோ ஒரு உண்மையான குற்றவாளியை பிடிச்சு கொண்டாந்து இந்த கோர்ட்ல நிறுத்தியிருக்கான்னு அர்த்தம். யுவர் ஆனர், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ் தேவராஜ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணுக்கு எதிர கொலை நடந்தா என்ன, கொள்ளை நடந்தா என்ன, தனக்கு வர்ற மாமூல் கிடைச்சா போதும் லஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அந்த போலீஸ் வர்க்கத்துல ஒரு பொதுநல தொண்டன் இந்த தேவராஜ். யுவர் ஆனர், போன வருஷம் மட்டும் மிஸ்டர் தேவராஜ் 126 குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டாந்து இதே கோர்ட்ல நிறுத்தியிருக்கார். அந்த 126 பேரும் குற்றவாளிகள் தான் தீர்ப்பு சொல்லி நீங்க தண்டனை கொடுத்திருக்கிறீங்க. இதே மாதிரி பிடிபட்டவன் தான் இப்ப கூண்டுல நின்னுகிட்டு இருக்கிறானே இந்த கொலைகார ராமகிருஷ்ணன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், வழக்கு விசாரணையில் இருக்கும் போது என் கட்சிக்காரரை கொலைகாரன் என்று சொல்வதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அப்போ இவர் கொலைகாரன் இல்லைன்னு பொய் சொல்றீங்க? நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை உண்மை உண்மை. சத்தியத்தை காப்பாத்து, இந்த சமுதாயத்தை காப்பாத்து. தேவராஜ் மாதிரி கடமை உணர்வுள்ள போலீஸ்காரங்க தான் உயிரை பணைய வச்சு கொலைகார பசங்களை கொண்டாந்து இங்க நிறுத்த வேண்டியது. நீங்க என்னடான்னா சட்ட புத்தகத்தை புரட்டி சாட்சி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு விடுதலை பண்ணிட வேண்டியது. அவனுக்கு வெளி உலகத்துக்கு போய் நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல இன்னும் 4 பேரை சதக் சதக்குன்னு ஏத்த வேண்டியது. இந்த கோர்ட் என்ன இந்த மாதிரி கொலைகார பசங்க கெஸ்ட் ஹவுஸா? சொல்லுங்க மிஸ்டர் வேல்சாமி, இன்னும் இந்த பாவிய கொலைகாரம் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க போறீங்களா? ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் சந்திரசேகர். தேங்க்யூ மிஸ்டர் வேல்சாமி. யுவர் ஆனர், இந்த ரவுடி டீக்கடை முதலாளி ஜெயராமனை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான். போன மாசம் நேஷனல் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்த லட்சுமி சர்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். இதை தடுக்க வந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ வயிற்றுல கத்தியால குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இவ்வளவுக்கும் சாட்சி ஐ விட்னஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அந்த உண்மையான போலீஸ்காரனுடைய சாட்சியை கூட நீங்க நம்பாம அதை விட பெரிய சாட்சி தேவைன்னு நீங்க விரும்பினா அந்த சாட்சிகளை ஆஜர்படுத்தி நிரூபிக்க நான் தயாரா இருக்கிறேன். நீங்க விரும்பினா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சந்தேகமான வழக்குகளுக்குத்தான் சாட்சி விசாரணை தேவைப்படும். இந்த வழக்கை பொறுத்த வரையில் குற்றம் சாட்டப்பட்ட ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நீதியும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து குற்றவாளியை பிடித்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அவர்களையும் உண்மைக்காக வாதாடி சத்தியத்தை நிலைநிறுத்திய அரசாங்க தரப்பு வக்கீல் சந்திரசேகர் அவர்களையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுமக்களின் நலனை கருதி நீதித்துறையும் காவல்துறையும் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் குற்றவாளியான ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்று தீர்மானித்து அவனுக்கு
ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்ன நடக்குது நாட்டுல? நீங்களே என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? எந்த சம்பளங்களா? அறிவழகா, காலேஜுக்கு போறத விட்டு விட்டு ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா கத்திட்டு இருக்கிற? ஆமா, நீ யாரு? நான் யாரா? நான் தான்டா சிங்கார அழகன், உனக்கு அண்ணன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா? அநியாயமான உலகத்திலே காலையில எங்க பயந்து இருக்கிறான். பட்ட பகல்ல என் ஸ்கூட்டர் காணா போச்சு. எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு என் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் காணாம போச்சா? அட பாவி, அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 2 வருஷமா பட்டினி கிடந்தா. 2 வருஷமா பட்டினி கிடந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டு வந்து இப்படி நிக்கிறியாடா? டே, ஆமா, ஏன் அலற? ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன? 453106. ஆய மோறா, அரைஞ்சு விடுவேன். ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க. ஏதோ ஒரு நம்பர். சைக்கிள் வந்தாங்கண்ணா. சைக்கிளா? ஆமா, எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல சைக்கிள் வரல, அப்புறம் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. ஏமா, உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் உவால் தான் எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ, ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 யோ, இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா, ரோட்ல போறவனை கையை தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு? நீயா? என்னய்யா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா, முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ மங்கம்மாயா. ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ, உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா? என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னைய உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டரை விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா, என் சைக்கிள் தான். ஆமா, யாரு இல்லைன்னு எடுத்துட்டு போயா? இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தானே? என்னப்பா லிப்ட் வருமா? ஸ்கூட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. I am கண்ணம்மா பேசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணாமனு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து பேசிக்க நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சு இழுக்கறாங்களே. ஐயோ, ஐயோ, அம்மா. என்னம்மா? என்னம்மா இது? சார், இந்த ஸ்கூட்டரை தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சுன்னா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன்? நீ என்னம்மா? இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். சரி, இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவம் ஆகிட்டு தெரியும் நானு. ஐயோ சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. காவியத்திலே ஒரு காதல் ஓவியம், அதுதான் நளவென்பா. தமயந்தியின் அழகை நளச்சக்கரவர்த்தியிடம் வந்து வர்ணிக்கிறது அன்னப்பறவை. அது கேட்டு நளனுக்கு தமயந்தியின் மீது காதல் வளர்கிறது. நளனுக்கும் தமயந்திக்கும் இடையே காதலை வளர்க்கிறது அன்னப்பறவை. அவர்களுக்கு இடையே இறுக்கமாக நெருக்கமாக ஒரு மீடியேட்டரை போல் உனது அழகான கண்கள் என்னை அழைக்கின்றன. கயமை படைத்தவளான தமயந்தி நளன் மேல் கொண்டுள்ள தன் காதல் உள்ளத்தை அன்னத்தின் மூலமாக தூதுவிட்டாள். அன்னம் நளனிடம் சென்று அவள் உடல் அழகை பற்றி அளந்து பொட்டோ பொட்டென்று பொட்டுகிறது. அதை கேட்ட பரந்த தோள்களை உடைய உன் பரந்த மார்பு என்னை மயக்குகிறது. அன்னத்தின் கைகளை பிடித்து குலுக்கோ குலுக்கென்று குலுக்குகிறார். இருவர் இணையங்களும் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டனர். மனதில் காதலை வளர்த்துக் கொண்டனர். அந்த காதல் கனிந்து 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 கடைசியில் காந்தர்வ விவாகத்தில் முடிந்தது. அன்று மயக்கம் வந்தால் என் மடியில் சாய்ந்து கொள். கணவன் மனைவியாக மாறிவிட்டார்கள். ஆனால் இந்த நளன் தமயந்தி காதல் கடைசியில் எப்படி முடிந்தது தெரியுமா? சோகத்தில் முடித்தது. இன்று மாலை என்னை சந்தித்தால் உன் மடியில் நான் மயங்கிடுவேன். எப்படி சொன்னபடி கரெக்டா வந்துட்ட பாத்தியா? என்ன முழிக்கிற? இத நீதானே எழுதுன? இதுல எழுதினபடி நீ மயங்கி என் மடியில சாயும். ஏய், மரியாதையா பேசு. இந்த லெட்டர் உனக்கு எழுதுனது இல்ல,
விஜய்க்கு எழுதினேன். இருக்கட்டும்டா, இன்னைக்கு ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே. டேய் கண்ணா, சேஞ்ச் இங்க கேட்காத, நான் தரேன்டா. இந்த சேஞ்ச் எப்படி இருக்கு? ஐயோ விஜய், விஜய், ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? முந்தானிய கிழிச்சு கட்டுங்க. என்ன சொல்றீங்க? டிவில பழைய படமே பார்த்தது இல்லையா? முந்தானிங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கட்டு கட்டு. இதான் ஜட்ஜ் பொண்ணு. ஹலோ, நான் தான் ஜட்ஜ் சங்கர்லிங்கம் பேசுறேன். நீங்க யாரு? உங்க சம்பந்தி பேசுறேன். சமந்தியா? யாரா நீ? ஏதோ தர்மத்தை காக்க போறேன், இந்த சமுதாயத்தை வாழ வைக்க போறேன்னு வாய்ச்ச விடால் விட்டீங்களே, இப்ப உங்க பொண்ணை காப்பாத்த முடியுமான்னு பாருங்க. என்ன சொல்ற? காலையில காலேஜுக்கு போன உன் பொண்ணு இப்ப என்கிட்ட தான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உயிரோட உனக்கு வேணும்னா 2 லட்சம் ரூபாய் பணத்தோட போரூர் பக்கத்துல இருக்கிற மைனர் மாணிக்கம் தோப்புக்கு வர்ற, இல்ல அந்த தோப்புல உன் பொண்ணு பணத்தை தான் பாப்பேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஹியர். ஹலோ சார், குட் மார்னிங். மிஸ்டர் தேவராஜ், உடனே புறப்பட்டு வரீங்களா? என்ன சார் விஷயம்? நீங்க இங்க புறப்பட்டு வாங்க சொல்றேன். ஓகே சார். ஹலோ சார், எதுக்காக போன் பண்ணி வர சொன்னீங்க? கொஞ்சம் உள்ள வாங்க, பேசலாம். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பெட்டி எடுத்துட்டு சொன்ன இடத்துக்கு போங்க. நானும் சிங்காரமும் உங்களுக்கு முன்னாடியே அந்த தோப்புல வேலியோரமா இருக்கிற புதர்ல மறைஞ்சிருப்போம். உங்க பெட்டியை பார்த்த உடனே அவங்க வருவாங்க, நாங்க அவங்களை கையங்களவுமா பிடிச்சிடுறோம். ஓகே? பெட்டிய அங்க வச்சுட்டு போப்பா. என் பொண்ணு எங்கடா? சூட் பண்ணிடா. சிங்காரம், ஒண்ணு இல்ல சார், சும்மா லேசான காயம் தான்.
யாரு? இன்ஸ்பெக்டர் தேவராஜனுடைய தர்மபத்தினியா? ஆமாண்டா. நீ யாரு? உன் புருஷனுக்கு வேண்டியவங்க. நேத்து நடந்த சிங்காரங்கொலைக்கு சொந்தக்காரங்க. கடமை வீரன் உன் புருஷனுக்கு வச்ச குறி கொஞ்சம் தவறிடுச்சு. உன் தாலி தப்பிடுச்சு. அந்த தாலி நிரந்தரமா உன் கழுத்துல இருக்கணும்னா உன் புருஷனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடும். டேய் பொட்ட பையா, உனக்கு வெக்கமான ஏதாவது இருக்குதா? ஒரு பொம்பளைய அதுவும் போன்ல மிரட்டுறியடா. அடச்சி, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்க வந்து அதுவும் எங்க வீட்டுக்காரரை மிரட்டி பாடுறா. வேடா போன. வெரி குட் மை டியர். நீ ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கறத ப்ரூவ் பண்ணிட்ட. பின்ன என்னங்க பொறுக்கி பசங்க, நாம ஊரை விட்டே ஓடி போகணுமா? மிரட்டுறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கும்பலையே இந்த ஊரை விட்டு நான் விரட்டுறேன். அது சரிங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காக நீங்க போட்ட திட்டம் உங்களுக்கும் ஜட்ஜுக்கு மாத்திரம் தானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க புதர்ல மறைஞ்சிட்டு இருந்த ரகசியம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மரியாதையா உண்மையை சொல்லு. நீதான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த. இதுதான் உங்க இடமா? யாரையுமே காணோம். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. உன் பாஸ் பேர் என்ன? அது அது ஏய், சொல்ல போறியா இல்லையா? சொல்லிரு சொல்லிரு. கையெழுத்து போடு.